நம்முடைய பக்தி ரொம்ப உயர்ந்தது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் நமது மனதிலே எப்பொழுதும் இருக்க வேண்டும். அது கர்வமாக மாறக்கூடாது. அதற்காக நான் கொண்ட பக்தி தான் பெரியது, மற்றவர்கள் அவ்வாறு இல்லை என்ற எண்ணம் வந்து விட்டால் அது கர்வமாக மாறிவிடுகிறது. அந்த ஒப்புமை அப்படிங்கிற வேலைக்கே அங்க இடம் இருக்கக்கூடாது. பக்தியில யார் உயர்ந்த பக்தி வைத்திருக்கிறார்கள், யார் சாதாரணமா பக்தி வைத்திருக்கிறார்கள் என்பதல்ல. உனது உள்ளத்திற்கு, உனது மனதிற்கு தெரிய வேண்டும். நாம் வைத்திருக்கின்ற பக்தியானது எதிர்பார்ப்புடன் கூடியதா, எதிர்பார்ப்பு இல்லாததா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நாம் செய்கின்ற பக்திக்கு தான் அந்த இடத்திலே பலன் அதிகம். பலன்னா என்ன? பொண்ணை கொடுப்பார், பொருளை கொடுப்பார்லாம் சொல்ல, உண்மையான அமைதியை மனதிற்கு கொடுக்கின்றார். அந்த அமைதி கிடைக்காம தான் இன்னைக்கு வாழ்க்கையில பல பேர் ரொம்ப தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு, பொருள், வீடு, சுக போகங்கள் என்று எல்லாம் கொட்டி கிடக்கிறது. ஆனா மனதிலே நிம்மதி இல்லையே அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? அது இன்னைக்கு நிறைய பேத்துக்கிட்ட இருக்கு. அது ஏன்னா உள்ளத்தே அமைதி இல்லாமல் போவதற்கு காரணம் அன்பு இல்லாமல் போய்விட்டது. யார் மீதும் ஒரு அன்பு இல்லாமல் போய்விட்டதன் காரணமாகத்தான் உள்ளத்தே அமைதி இல்லாமல் போய்விடுகிறது. அந்த அன்பானது இறைவன் மீது பெருக பெருக இறைவன் மீது மட்டும் அந்த அன்பு பெருகுவதில்லை. மாறாக எப்பொழுது நீங்கள் இறைவன் மீது அளவற்ற அன்பை வைக்கிறீர்களோ அப்பொழுதே உணர்ந்து கொள்கிறீர்கள் எல்லா உயிருக்குள்ளும் அந்த இறைவன் இருக்கிறார் என்று. அப்பொழுது எல்லா மீதும் வந்துட்டு அந்த அன்பை சரமாரியாக காட்டும் பொழுது, அனைத்து உயிர்களிலுமே இறைவன் இருக்கிறார் என்று எல்லா உயிர்களின் மீதும் நீங்கள் அன்பை காட்டும் பொழுது அந்த இறைவனாகப்பட்டவர் அங்கே வெளிப்படுகின்றார். நமக்கு அதன் பலனும் கிடைக்கிறது. பலன்னா அவருடைய தரிசனமும் கிடைக்கின்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ கோயில் கோயிலா போய் சுத்துறோம் இல்லையா, ஊரு ஊரா, நாடு நாடா, தெரு தெருவா, இந்த மாதிரி எல்லா ஆலயங்களுக்கும் சென்று சுற்றுகின்றோம். நமது மனதை எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்று சிலர் முயற்சி செய்கிறார்கள். மனதை வெல்வதும் கோவில் கோவிலாக சுற்றுவதும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஒரு குறிப்பிட்ட அளவு வந்துட்டு ஒரு தெளிவை ஏற்படுத்தும். அதனினும் தாண்டிய தெளிவு அப்படிங்கிறது உள்முகமாக இறைவனை காண வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுது நம் மனதிற்குள்ள உதயமாகின்றதோ அந்த க்ஷணமே நம் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றமானது உண்டாகும். அந்த பக்திக்கு ஒரு ஈடு இணை இல்லாததாக மாறும் அப்படின்னா அது எந்த சந்தேகமும் நீங்கள் கொள்ள வேண்டாம். இப்ப சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா மேகம் வந்து சூரியனை பகல் நேரத்திலே மறைத்திருக்கும். அப்ப அந்த சூரியன் அந்த நேரத்தில் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும்? இருக்கிறார், ஆனால் மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது. சரி, இரவிலே சூரியன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன சொல்ல முடியும்? இல்லை என்று பொத்தாம்பொதுவாக சொல்லிவிடுவோம். சூரியன் இல்லையப்பானும். உண்மையாக சூரியன் இல்லையா? சூரியன் நமக்கு புலப்படவில்லையா? சூரிய ஒளியானது நமக்கு புலப்படவில்லையா? அவ்வளவுதான் கேள்வி. இறைவன் இருக்கின்றார். எப்படி வந்து சூரியன் இரவு பொழுதிலே தன்னுடைய வெளிச்சத்தை மறைத்துக் கொள்கிறது. இப்ப பூமியின் சுழற்சியின் காரணமாக நமக்கு சூரியனின் வெப்பமும் வெளிச்சமும் நமக்கு கிடைப்பதில்லை என்ற ஒரே காரணத்திற்காக சூரியன் இல்லை என்று இப்பொழுது சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. அவர் இருக்கின்றார். சூரிய பகவான் இருக்கின்றார்.